நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் இந்த யூனிவர்சலில் இருக்கவங்க எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. ஹியூமன்ஸ், அனிமல்ஸ்னு எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நான் சொல்ல வந்தது ரிஸ்க். ரிஸ்க்ன்ற விஷயம் உங்க அப்பா, உங்க அம்மா, உங்க அக்கா, அண்ணன், அத்தை, மாமான்னு எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. நீங்க போய் அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்களேன், உங்க லைஃப்ல அச்சீவ் பண்றதுக்காக ரிஸ்க் எடுத்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர்ட்ட கேட்டிருப்பாங்க. அந்த 10 பேரும் கான்ஃபிடென்ட்டா ரிஸ்க் எடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க 10 பேரோட லைஃப் இந்த ரிஸ்கால பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கும். இந்த ரிஸ்கால 2 விஷயம் கிடைக்கும். அந்த 2வது விஷயத்தோட லேயர் தான் மிகப்பெரிய முக்கியமான லைஃபோட முக்கியமான பாயிண்ட். இப்போ இந்த ரிஸ்க் கொடுக்கக்கூடிய மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க நினைச்சதை அச்சீவ் பண்ணுவீங்க. நீங்க எந்த விஷயத்துக்காக ரிஸ்க் எடுத்தீங்களோ அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணீங்க. 2வது விஷயம் என்னன்னா லாஸ். நீங்க நினைச்சது நடக்காது. ரிஸ்க் எடுத்ததால நீங்க நினைச்சது நடக்காம போகும். அது மிகப்பெரிய ஒரு லாஸாக கூட ஆகலாம். இப்போ அந்த 2வது விஷயம் இருக்குல்ல, அந்த 2வது விஷயத்தோட லேயர் தான் தப்புல இருந்து கத்துக்கிறது. இப்போ இந்த லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு டூல் உங்கள் லைஃப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. எதனால் இப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போது அந்த விஷயத்தில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் இருப்பீங்க. இப்போ நீங்கள் ரிஸ்க் எடுத்ததுனால உங்களுக்கு அந்த விஷயத்தை பற்றின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் டைம் நம்ம அந்த விஷயத்தை செய்ய போனால் அந்த விஷயம் எப்படி போவோம், இது பண்ணால் கரெக்டாக இருக்குமா, இது பண்ணால் கரெக்டாக இருக்காதா அப்படின்றதுல உங்களுக்கு நீங்கள் தெளிவாக இருப்பீங்க. ஸோ அதனால் ரிஸ்க் எடுக்கிறதுன்றது, அந்த ரிஸ்க்குன்ற வேர்டு என்ன தான் உங்களுக்கு பயமாக இருந்தாலும் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதுனால உங்கள் லைஃப்பை நீங்கள் ஒரு நல்ல வழிக்கு கொண்டு போகிறதுக்கான எல்லா ஹெல்ப்பும் பண்ணும் இந்த ரிஸ்க். ஸோ நம்ம லைஃப்பில் இந்த ஸ்பீடாக போகிறது, 100ல் போகிறது, 90ல் போகிறதுலாம் உங்கள் உயிரை பணையம் வச்சு நீங்கள் ரிஸ்க் எடுத்து மற்றவங்கள்ட்ட கெத்து காட்டணும், சீன் போடணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் ஒரு மயிருமே கிடையாது. எங்கேயாவது முட்டிட்டு சாவ போகிறான் அப்படி தான் நினைப்பாங்க. எதுக்கோ ரிஸ்க் எடுக்கிறீங்க. இது மாதிரி ஸ்பீடாக போயெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறீங்க. தேவையில்லாமல் மற்றவங்க பார்க்கணும் அப்படின்றதுக்காக ரிஸ்க் எடுக்கிறீங்க. ஒரு டைம் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்காக, உங்கள் லைஃப்பில் அச்சீவ் பண்ணுறதுக்காக ரிஸ்க் எடுத்து தான் பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த ரிஸ்க் எடுக்கிறதுனால உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க.